துரைஸ் ஈஸி மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்டுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் கிளாஸ் 4ல் கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பற்றி பார்க்கலாம். கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். The conjugate of complex number x plus iy is defined by x minus iy. The conjugate of z is denoted by z bar. Z equal to x plus iy இருந்துச்சுன்னா z bar equal to x minus iy. கான்ஜுகேட்னா இன்னும் இல்லை, ஒரு இமேஜினரி பார்ட்டினுடைய சைனை சேஞ்ச் பண்ணிக்கணும். மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் சேஞ்ச் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா கான்ஜுகேட் கிடைக்கும். இப்போ இதோட டயக்ராம் என்ன இருக்குன்னா, நம்ம எக்ஸ் ஆக்ஸில் ரியல் வேல்யூ, ஒய் ஆக்ஸில் இமேஜினரி வேல்யூ எடுத்துட்டா, இப்போ முதல்ல இசட்டை மார்க் பண்ணுங்க. எக்ஸ் கமா ஒய், இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இப்போ இதனுடைய கான்ஜுகேட் என்னவா இருக்குன்னா எக்ஸ் எக்ஸை பொறுத்து இதனுடைய மிரர் இமேஜாக இருக்கும். அப்போ இங்கே இதே மாதிரி எக்ஸு மைனஸ் ஒய் இந்த இடத்துல இருக்கும் பாயிண்ட். இது என்ன சொல்லணும்னா கான்ஜுகேட் ஆஃப் இசட். இசட் பார் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய். ஃபார் எக்ஸாம்பிள், the conjugate of the complex number z equal to 5 plus 2y is z minus 2y. இதே போல the conjugate of z equal to 3y plus 7, z bar equal to imaginary part க்கு sign change பண்ணிக்கணும், minus 3y plus 7. Property of complex numbers. z1 plus z2 whole bar equal to z1 bar plus z2 bar. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ண பின்னாடி கான்ஜுகேட் எடுக்கலாம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா செப்பரேட்டாக கான்ஜுகேட் எடுத்து ஆட் பண்ணுறது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ராப்பர்ட்டி 1. இதை ப்ரூவ் பண்ணலாம். இப்போ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம எடுத்துப்போம். ஒன்று z1 ஈக்குவல் டு x1 ப்ளஸ் iy1, மற்றொன்று z2 ஈக்குவல் டு x2 ப்ளஸ் iy2. இந்த சைடு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. z1 ப்ளஸ் z2 பார் ஈக்குவல் டு z1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, x1 ப்ளஸ் iy1 ப்ளஸ் x2 ப்ளஸ் iy2 ஹோல் பார். முதல்ல ரெண்டு ஆட் பண்ணுங்க. ரியல் ஆட் பண்ணால் x1 plus x2 plus i, y1 plus y2 ஹோல் பார். இப்போ இது ரெக்டாங்கிள் ஃபார்மில் இருக்குது. இதான் ரியல் பார்ட்டு, இது வந்து இமேஜினரி பார்ட். அப்போ கான்ஜுகேட் என்ன செய்யணும்னா இது சைன் சேஞ்ச் ஆகும். இப்போ x1 plus x2 minus i, y1 plus y2. அகைன் x1 y1 குரூப் பண்ணுங்க. என்ன கிடைக்குன்னா x1 minus i y1 plus x2 minus i y2. இது என்னன்னு பார்த்தா நமக்கே தெரியும், z1 என்னுடைய கான்ஜுகேட். So it is z1 bar, இது வந்து z2 bar. So z1 plus z2 bar equal to z1 bar plus z2 bar. Second property, z1 minus z2 whole bar equal to z1 bar minus z2 bar. இதுவும் ப்ரூவ் பண்ணலாம். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துப்போம். z1 equal to x1 plus iy1, z2 equal to x2 plus iy2. z1 minus z2 whole bar சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x1 plus iy1 minus x2 plus iy2 whole bar. இது சிம்பிளை பண்ணுவோம். என்ன கிடைக்கும் நமக்கு x1 minus x2 plus i into y1 minus y2 whole bar. இது ரெக்டாங்கிள் ஃபார்ம் இருக்கிறதுனால இதனுடைய கான்ஜுகேட், இதனுடைய சைன் சேஞ்ச் ஆகும். இதனுடைய கான்ஜுகேட் என்ன வரும்னா x1 minus x2 minus i into y1 minus y2. இது ரெண்டும் குரூப் பண்ணுங்க. x1 y1 குரூப் பண்ணால் நமக்கு x1 minus i y1, இங்கேயும் மைனஸ் இந்த ப்ளஸ் இருக்கிறதுனால என்னோட மைனஸ் காமனாக எடுத்துருங்க, மைனஸ் x2 மைனஸ் iy2. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் z1 கான்ஜுகேட். z1 பார், இது z2 கான்ஜுகேட், z2 பார், z1 பார் மைனஸ் z2 பார். z1 மைனஸ் z2 ஹோல் பார் ஈக்குவல் டு z1 பார் மைனஸ் z2 பார். அப்படின்னு நம்ம அதை ப்ரூவ் பண்ணலாம். z1 z2 ஹோல் பார் ஈக்குவல் டு z1 பார் z2 பார். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய பெருக்கலுடைய கான்ஜுகேட், அந்த கான்ஜுகேட்டினுடைய பெருக்கலுக்கு சமமாக இருக்கும். இதே போல் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்குவாங்க. z1 equal to x1 plus iy1, z2 equal to x2 plus iy2. இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த சப்ஸ்டியூட் பண்ணுங்க. z1 z2 ஹோல் பார் x1 plus iy1 into x2 plus iy2 ஹோல் பார். இதை பெருக்கணும். ரெக்டாங்கிள் ஃபார்ம் நம்ம பெருக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்கோம். இங்கே இருக்கிற ரியலை மல்டிப்ளை பண்ணால் ரியல் பார்ட்டு கிடைக்கும், இமேஜினரி மல்டிப்ளை பண்ணால் ரியல் பார்ட்டு கிடைக்கும். இங்கே இருக்கிற இமேஜினரி ரியல், இங்கே இருக்கிற ரியல் இமேஜினரி பெருக்குனா நம்மளுக்கு இமேஜினரி பார்ட் கிடைக்கும். அது மாதிரி பெருக்கு நம்ம x1 x2 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் i ஸ்கொயர் y1 y2, i ஸ்கொயருக்கு -1 சப்ஸ்டியூட் பண்ணால் -y1 into y2 plus i into
இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே ரியல் பார்ட் இங்கே இமேஜினரி பார்ட் x1 y2 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் x2 y1. இது ரெக்டாங்கிள் ஃபார்மில் ஆச்சு. இதனுடைய காஞ்சுகேட் இங்கே சைன் சேஞ்ச் ஆகும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இது லெஃப்ட் சைடு முடிஞ்சது. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு z1 பார் z2 பார் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ z1 பார் z2 பார் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. z1 x1 மைனஸ் i y1 நான் காஞ்சுகேட் எடுத்து போட்டுருவோம். z1உடைய காஞ்சுகேட் z1உடைய காஞ்சுகேட் இப்போ மல்டிப்ளை பண்ணுவோம். என்ன இங்கே செஞ்சு அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணால் x1 x2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் i ஸ்கொயர் மைனஸ் 1 இப்போ மைனஸ் y1 y2 மைனஸ் இங்கே இருக்கிற ரியல் இந்த காஞ்சுகேட் இது ரியல் இந்த காஞ்சுகேட் மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு இங்கே இருக்கிற ரியல் இங்கே இமேஜினரி இங்கே ரியல் மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு இமேஜினரி பார்ட் கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிட்டு 1 2 கம்பேர் பண்ணி பார்த்தா போத் ஆர் சேமாக இருக்குது. அப்போ என்ன இருக்கும் நமக்கு z1 z2 ஹோல் பார் ஈக்குவல் டு z1 பார் z2 பார் அப்படின்னு கிடைக்கும். இதே போல் நம்ம டிவிஷனும் சொல்லலாம். z1 பை z2 ஹோல் பார் ஈக்குவல் டு z1 பார் டிவைட் பை. அடுத்த ப்ராப்பர்ட்டி ரியல் பார்ட் ஆஃப் z ஈக்குவல் டு z பிளஸ் z பார் பை 2. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z எடுத்துப்போம். z ஈக்குவல் டு x பிளஸ் iy எடுத்துக்குவாங்க. அப்போ அதோட காஞ்சுகேட் z ஆட் பண்ணணும். இப்போ அதோட காஞ்சுகேட் என்ன இருக்கும் z பார் ஈக்குவல் டு x மைனஸ் iy. இது ரெண்டும் ஆட் பண்ணுங்க. z பிளஸ் z பார் iy மைனஸ் iy ரெண்டு கேன்சல் ஆயிரும். x பிளஸ் x 2x. இப்போ இந்த 2 கொண்டு டிவைட் பண்ணால் x ஈக்குவல் டு z பிளஸ் z பார் பை 2ன்னு கிடைக்கும். சரி எக்ஸ்ன்றது என்னன்னா z-னுடைய ரியல் பார்ட் ஆஃப் z. இப்போ ரியல் பார்ட் ஆஃப் z ஈக்குவல் டு z பிளஸ் z பார் பை 2 நம்ம ப்ரூஃப் வச்சுக்கோம். ரியல் பார்ட் ஆஃப் z ஈக்குவல் டு z பிளஸ் z பார் பை 2. அடுத்த ப்ராப்பர்ட்டி இமேஜினரி பார்ட் ஆஃப் z ஈக்குவல் டு z மைனஸ் z பார் பை 2y. இதே போல் z ஈக்குவல் டு x பிளஸ் iy-ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ z பார் என்னவா இருக்கும் x மைனஸ் iy. இது ரெண்டுமே என்ன பண்ணுறாங்க சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க z மைனஸ் z பார். அப்போ இதை சைன் சேஞ்ச் பண்ணி இதோட ஆட் பண்ணுறோம். இதை சைன் சேஞ்ச் பண்ணால் இங்கே மைனஸ் எக்ஸ் இங்கே ப்ளஸ் iy-ன்னு வரும். இப்போ எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிட்டு iy ப்ளஸ் iy 2iy-ன்னு கிடைக்கும். அப்போ y ஈக்குவல் டு z மைனஸ் z பார் பை 2y. yன்றது என்னன்னா z-னுடைய ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட். yன்றது z-னுடைய இமேஜினரி பார்ட். இப்போ imaginary part of z equal to z minus z bar by 2y. அடுத்த ப்ராப்பர்ட்டி z power n whole bar equal to z bar power n. ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். ப்ராடக்ட் என்ன ப்ராப்பர்ட்டி தெரியும் நமக்கு z1 z2 etc zn whole bar equal to z1 bar z2 bar etc zn bar. இது அப்ளை பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம ஒரு n காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறோம் z1 z2 etc zn. இப்போ இதோட ப்ராடக்ட்னுடைய காஞ்சுகேட் அதனுடைய தனித்தனியாக காஞ்சுகேட்னுடைய ப்ராடக்ட் ஈக்குவலாக இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாமே ஈக்குவல் காம்ப்ளெக்ஸ் நம்பராக எடுத்துக்குவாங்க. z1 ஈக்குவல் டு z2 ஈக்குவல் டு etc zn ஈக்குவல் டு z. எல்லாமே ஒவ்வொன்றுமே z ஈக்குவலாக இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறோம். அப்போது z1 z சப்ஸ்டியூட் பண்ணுங்க, z2 z இதே மாதிரி zn z சப்ஸ்டியூட் பண்ணால் எத்தனை z வரும்னா n z வரும். இப்போ n z மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் z பவர் n z மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கேயும் z பார்னு n z பார் மல்டிப்ளை பண்ணுறோம். என்ன கிடைக்குன்னா n z மல்டிப்ளை பண்ணால் z பவர் n ஹோல் பார் ஈக்குவல் டு z பார்னு n z பார் இருக்கிறதுனால z பார் பவர் n கிடைக்கும். ஓ z power n whole bar equal to z bar power n. Z is a real if and only if z equal to z bar. Z வந்து ஒரு ரியல் நம்பரா இருக்கணும்னா அதுக்கான கண்டிஷன் என்னன்னா கண்டிப்பா z பார் வந்து z ஆ இருக்கும். இப்போ இதுவும் ப்ரூவ் பண்ணலாம். if and only if கண்டிஷன் இருக்கிறதுனால இப்போ z equal to x plus iy-ன்னு எடுத்துக்குவாங்க. அப்போ z பார் என்னவா இருக்கும் அந்த காஞ்சுகேட் x minus iy. இப்போ கொடுத்துக்கிற இந்த கண்டிஷனை எடுத்துட்டு z is a real ப்ரூவ் பண்ணலாம். z is a realன்னு எடுத்துட்டு z equal to z bar ப்ரூவ் பண்ணலாம். முதல்ல என்ன எடுத்துக்கலாம் z equal to z bar. இப்போ z க்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க x plus iy, z பாருக்கு x minus iy. இதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு x இந்த x இந்த மைனஸ் x கேன்சல் ஆயிரும். அப்போ 2iy கிடைக்கும். இப்போ 2y equal to 0. இப்போ y equal to 0. y 0ன்னா என்ன இருக்குன்னா நமக்கு இந்த இமேஜினரி பார்ட் 0 ஆயிடுது. அப்போ z
டோட்டலாக நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் இருக்கும். எக்ஸ்ன்றது ரியல், அப்போ ரியல் பார்ட் மட்டும் இருக்கும். இதே போல் நம்ம ரிவைஸில் இது ப்ரூவ் பண்ணலாம். ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துனா அதனால தான் இந்த ஏரோ மார்க் போட்டுருக்கும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் சொல்லிட்டு கான்வர்ஸ்லி ஒய் ஈக்குவல் டு ஜீரோ இமேஜினரி எடுத்துட்டு இந்த கண்டிஷன் அப்படியே ப்ரூவ் பண்ணி இசட் ஈக்குவல் டு இசட் பார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். அதாவது இப்படி கொடுத்துருக்கோம் இந்த ஏரோ மார்க். அடுத்து z is purely imaginary if and only if z equal to minus z bar. இப்போ z equal to x plus iy ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ z bar equal to x minus iy இருக்கும். இதை எடுத்துட்டு z equal to minus z bar எடுத்து நம்ம purely imaginary ப்ரூவ் பண்ணுவோம். z க்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க x plus iy equal to minus of x minus iy z bar உடைய வேல்யூ. அப்போ இதை மைனஸ் மட்டும் பண்ணால் minus x plus iy எல்லாம் ஒரு பக்கம் குரூப் பண்ணினாங்க x plus x வரும், iy minus iy வரும், ரெண்டு கேன்சல் ஆயிடும். iy கேன்சல். அப்போ 2x equal to 0, x equal to 0, x என்றது என்ன? ரியல் பார்ட் ஆஃப் z. இந்த ரியல் பார்ட் 0 ஆயிடும். அப்போ z equal to iy, இமேஜினரி பார்ட் மட்டும் இருக்கும். அப்போ z equal to minus z பாரா இருந்தால் z என்னவா இருக்கும்? பியூர்லி இமேஜினரியாக இருக்கும். இது if and only if கண்டிஷன் தானே. இந்த z equal to y is purely imaginary எடுத்துட்டு ரிவைஸ்ல இப்போ ப்ரூவ் பண்ணிட்டு போகலான்றதால if and only இந்த ஏரோ மார்க் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து எக்ஸாம்பிள் 2.3, write 3 plus 4i divided by 5 minus 12i in the x plus iy form and find is real and imaginary parts. இது ரெக்டாங்கிள் ஃபார்ம் கொண்டு வரணும். இதோட ரியல் பார்ட் என்ன, இமேஜினரி பார்ட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம டிவிஷன் வந்து ரெக்டாங்கிள் ஃபார்முக்கு என்ன செஞ்சோம்னா இங்கே இருக்கு இல்லையா, இதனுடைய காஞ்சுகேட்டால டினாமினேட்டருடைய காஞ்சுகேட்டால நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ இதோட காஞ்சுகேட் என்னன்னா 5 plus 12i. இப்போ 5 plus 12i மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணுற அந்த ரூல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் மல்டிப்ளை பண்ணலாம், இமேஜினரி மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ரியல் பார்ட் கிடைக்கும். இப்போ இது 3 5 4 12 48 ப்ளஸ் i இன்ட்டு இமேஜினரி பண்ணால் அங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 5 4s are 20 ப்ளஸ் இங்கே ரியல் இங்கே இமேஜினரி மல்டிப்ளை பண்ணால் 3 12s are 36. இது இமேஜினரி பார்ட் கிடைக்கும். a plus ib into a minus ib equal to a square plus b square, where a equal to 5, b equal to 12, a square 5 square plus 12 square. இது நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ண நினைக்கிறோம் minus 33, 20 plus 36, 56i divided by 25 plus 144. Minus 38 divided by 169 plus 59 divided by 169i. இப்போ ரெக்டாங்கிள் ஃபார்ம் வந்திருக்கு. இது x plus y into i. இப்போ இதான் அதோட ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட்டாக இருக்குது. இப்போ ரியல் பார்ட் இந்த காம்ப்ளெக்ஸினுடைய ரியல் பார்ட் என்னன்னா நமக்கு minus 33 divided by 169. இப்போ அதனுடைய இமேஜினரி பார்ட் 59 divided by 169. அடுத்த எக்ஸாம்பிள் 2.4, simplify 1 plus i divided by 1 minus i cube minus 1 minus i divided by 1 plus i cube in rectangular form. முதல்ல இதை நம்ம ரெக்டாங்கிள் ஃபார்ம் சிம்ப்ளை பண்ணுவோம். 1 plus i divided by 1 minus i ரெக்டாங்கிள் ஃபார்ம் சிம்ப்ளை பண்ணுங்க. அதுக்கு என்ன செய்யணும், நம்ம இந்த டினாமினேட்டருக்கினுடைய காஞ்சுகேட்டால நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 minus i னுடைய காஞ்சுகேட் 1 plus i. ஓ டினாமினேட்டர் நியூமரேட்டரும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு 1 into 1 i into i square minus 1. அப்போ 1 minus 1 இங்கே இருக்கிற ரியல் பார்ட், இங்கே இமேஜினரி பார்ட் 1 plus 1 divided by x square plus y square 1 square plus 1 square. இப்போ 1 minus 1 0 ஆயிரும். 2i divided by 2 கிடைக்கும். 2 கேன்சல் ஆனால் ஜஸ்ட் i ன்னு கிடைக்கும். இது இதனுடைய வேல்யூ 1 plus i divided by 1 minus i னுடைய வேல்யூ. இதே போல் 1 minus i divided by 1 plus i னுடைய வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கம்பேர் பண்ணி பாருங்கள். இது வந்து இதனுடைய ரெசிப்ரோக்கலாக இருக்குது, ரெசிப்ரோக்கல். அப்போ இதனுடைய வேல்யூ நமக்கு iன்னு தெரியுது. அப்போ இதனுடைய ரெசிப்ரோக்கல்னா 1 by i ஆகும். இதனுடைய வேல்யூ 1 minus i divided by 1 plus i equal to 1 by i. 1 by i வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் -1, அல்லது i ஆல நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் -i. இப்போ இதனுடைய வேல்யூ i, இது -i. இந்த ரெண்டு வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு அந்த சிம்பிளிஃபிகேஷன் கிடைச்சிடும். சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதனுடைய வேல்யூ i cube, இதனுடைய வேல்யூ -i cube. i cube நமக்கு தெரியும் -i. இது அகைன் என்ன ஆகுது, ஒரு மைனஸ் ஐ போது இது பிளஸ் ஐ ஆயிரும். இங்கே ஒரு மைனஸ்னால மைனஸ் ஐ ஈக்குவல் டு ரெண்டு ஆட் பண்ண -2i. இது அதனுடைய ரெக்டாங்கிள் ஃபார்ம். இதனுடைய ரியல் பார்ட்டு 0, இமேஜினரி பார்ட் -2. 0 - 2i இந்த ஃபார்மில் எழுதலாம். இது எக்ஸாம்பிள் 2.4. அடுத்து எக்ஸாம்பிள் 2.5,
If z plus 3 divided by z minus 5y equal to 1 plus 4i by 2, find the complex number z in the rectangle form. இது ஒரு ரிலேஷன் கொடுத்துருவாங்க. இந்த ரிலேஷனில் z இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இதில் இருக்கிற z வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது ரெக்டாங்கிள் ஃபார்ம் x plus iy ஃபார்ம்னு சொல்லணும். வெனஸில் நம்ம இங்கே 2 இங்கே டிவைட் பண்ணுறதுக்கு கொண்டு போனால் மல்டிப்ளை ஆகும். z minus 5x அங்கே கொண்டு போனால் மல்டிப்ளை ஆகும். இதை மல்டிப்ளை பண்ணோம். 2 மல்டிப்ளை பண்ணால் 2z plus 6, இதை மல்டிப்ளை பண்ணால் 1 into z. அடுத்து இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 20 minus 20 i square. i ஸ்கொயருக்கு minus 1 சப்ஸ்டிட் பண்ணால் plus 20. அது 4i into z, 4zi, 1 into 5i minus 5i. ஒரு பக்கம் zலாம் ஒரு பக்கம் குரூப் பண்ணுங்க. இது 2z இருக்குது, இந்த z வந்தால் மைனஸ் z, minus 4z வந்தால் மைனஸ் ஆகும். ஆல்ரெடி ஒரு 20 இருக்குது, அப்புறம் ஒரு minus 5i, இந்த 6 இங்கே வந்துச்சுன்னா minus 6 ஆகும். இது வந்து காமன் z காமன் எடுங்க. காமன் z எடுத்தால் இது சிம்பிளை பண்ணலாம். 2z minus z, 1z, z minus 4zi equal to 14 minus 5i. இந்த z காமன் எடுத்துட்டால் உங்களுக்கு z into 1 minus 4i equal to 14 minus 5i கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு z வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ z அங்கே வச்சுட்டு இந்த வேல்யூ கொண்டு மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கு, அங்கே கொண்டு டிவைட் ஆகும். z equal to 14 minus 5i divided by 1 minus 4i. ஸோ இது டிவிஷன் ஃபார்ம் இருக்குதுன்னா என்ன செய்ய போனால் இது ரெக்டாங்கிள் ஃபார்ம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதோடைய காஞ்சிகேட்டோட நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 minus 4i காஞ்சிகேட் 1 plus 4i மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ண அந்த ரூல் யூஸ் பண்ணுறோம். ரியல் மல்டிப்ளை பண்ணுங்க. 14 into 1 14 minus 5 into plus 4i minus 20 i square. i ஸ்கொயருக்கு minus 1 சப்ஸ்டிட் பண்ணால் plus 20 plus i into அது இங்கே இருக்கிற ரியல் பார்ட்டில் இந்த இமேஜினரி. அப்புறம் 14 into 4 மல்டிப்ளை பண்ணால் 56 minus 5 into 1 minus 5. இது இமேஜினரி பார்ட் கிடைக்கும். டிவைட் பை x square plus y square, 1 square plus 4 square. இது ரெண்டு ஆட் பண்ண உங்களுக்கு 34 டிவைட் பை 1 plus 16 17. இது சப்ட்ராக்ட் பண்ணால் 51 டிவைட் பை 14i. இதை சிம்பிளை பண்ணால் 2 டைம்ஸ் வரும். 2 17 34. அதேபோல் இதை டிவைட் பண்ணால் 3 டைம்ஸ் வரும். இப்போ 2 plus 3i. இப்போ இதனுடைய z வேல்யூ இருக்கும் 2 plus 3. இது ரெக்டாங்கிள் ஃபார்ம் x plus iy ஃபார்ம்னு கிடைச்சிடும். z equal to 2 plus 3i. Example 2.6. If z1 equal to 3 minus 2i and z2 equal to 6 plus 4i, find z1 by z2 in the rectangle form. The ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய டிவிஷன் ரெக்டாங்கிள் ஃபார்ம்ல சொல்லணும். x plus iy ஃபார்ம்ல சொல்லணும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. z1 by z2 equal to 3 minus 2i divided by 6 plus 4i. இப்போ டிவிஷனில் என்ன செய்யணும், நம்ம இந்த டினாமினேட்டருடைய காஞ்சிகேட்டில் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் மல்டிப்ளை பண்ணணும். 3 minus 2i இதனுடைய காஞ்சிகேட் 6 minus 4i. 6 plus 4i into 6 minus 4i. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. ரியல் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 6 are 18. அடுத்து இமேஜினரி மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 4s are 8. 8i ஸ்கொயர். i ஸ்கொயருக்கு minus 1 சப்ஸ்டிட் பண்ணால் minus 8 plus i into இங்கே இருக்கிற ரியல், இங்கே இருக்கிற இமேஜினரி. இங்கே உள்ள பாருங்க 3 இருக்கு, இங்கே minus 4. அப்போ 12. minus 2 6 minus 12 divided by a square plus b square. 6 square plus 4 square. இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 10. 10 இது ரெண்டு ஆட் பண்ணால் minus 24i. 36 plus 16 இது ரெண்டு ஆட் பண்ணால் 52. சப்ட்ராக்ட் டிவைட் பண்ணுங்க. 10 divided by 52 minus 24 divided by 52 into i. இதை ஒரு சிம்பிளை பண்ணலாம். இது ரெண்டு நம்ம 2 சிம்பிளை பண்ணால் 5 divided by 26 minus இதுவும் நம்ம 4 டிவைட் பண்ணால் 6 divided by 33i அப்படின்னு கிடைக்கும். z1 by z2 ரெக்டாங்கிள் ஃபார்ம்ல இதனுடைய ரியல் பார்ட் 5 divided by 26. இதனுடைய இமேஜினரி பார்ட் minus 6 divided by 30. Example 2.7. Find z inverse if z equal to 2 plus 3i into 1 minus i. z inverse அப்படின்னா மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் z inverse என்பது 1 by z அந்த ரூலை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ z முதல்ல ரெக்டாங்கிள் ஃபார்ம் கொண்டு வரணும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். இதை மல்டிப்ளை பண்ணுங்க. ரியல் பார்ட்டை மல்டிப்ளை பண்ணால் 2 into 1 2 3 into minus 3i into minus i. 3i ஸ்கொயர் வரும். ஆல்ரெடி minus 3i ஸ்கொயர் வரும். இப்போ i ஸ்கொயருக்கு minus 1 சப்ஸ்டிட் பண்ணால் plus 3 கிடைக்கும். plus i into இமேஜினரி பார்ட் எப்போ கிடைக்கும் நமக்கு, இங்கே இருக்கிற இமேஜினரி இங்கே ரியல். 1 into 3 3 2 into minus 1 minus 2. இது சிம்பிளை பண்ணால் 5 plus i. z வந்து ரெக்டாங்கிள் ஃபார்மில் கிடைச்சது. z இன்வர்ஸ் அப்படின்றது என்னன்னா 1 by z equal to 1 by 5 plus i.
இதுவும் டிவிஷன் ஃபார்ம் இருக்கிறதுனால இந்த 5 plus I உடைய காஞ்சுகேட்டால நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ 5 minus I divided by 5 plus I into 5 minus I. இது a square plus b square formula equal to 5 minus I divided by 5 square. 5 square equal to 25. 1 square equal to 1. So 5 minus I divided by 25 plus 1 equal to 5 divided by 26 minus 1 divided by 26 into I. இதுதான் Z நுடைய இன்வர்ஸ் ரெக்டாங்கிள் ஃபார்ம் இருக்கு. இது Z இன்வர்ஸ் நுடைய ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். -1 by 26. Example 2.8. So that 2 plus I root 3 whole to the power 10 plus 2 minus I root 3 whole to the power 10 is real. And the second question, 19 plus 9I divided by 5 minus 3I whole to the power 15 minus 8 plus I divided by 1 plus 2I whole to the power 15 is purely imaginary. The first one prove பண்ணுவோம். கொடுத்துக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z எடுத்துக்கோங்க. Z equal to 2 plus I root 3 whole to the power 10 plus 2 minus I root 3 power 10. என்ன ரூல் இப்போ யூஸ் பண்ண போறோம்னா Z bar equal to Z ன்னு ப்ரூவ் பண்ணா அது ரியல் ஆகும். Z is a real இருந்தா equal to only if condition Z bar equal to Z. அதனால இதுக்கு என்ன செய்யணும், காஞ்சுகேட் எடுக்கிறோம். காஞ்சுகேட் இப்போ அப்ளை பண்ணலாம். காஞ்சுகேட்னா Z1 plus Z2 whole bar equal to Z1 plus Z2 bar. அதாவது ரெண்டும் கூடுதலுடைய காஞ்சுகேட் செப்பரேட்டாக காஞ்சுகேட் எடுக்கலாம். இப்போ இது தனியாக காஞ்சுகேட் எடுங்க. அப்போது 2 plus I root 3 whole to the power 10 காஞ்சுகேட் வரும், பார் வரும். நம்ம இன்னொரு ஃபார்முலா இருக்கு, Z power n bar equal to Z bar whole to the power n. அது மாதிரி என்ன செய்யலாம், பவருக்குள்ளே காஞ்சுகேட்டு கொண்டு போகலாம். அந்த ரூலும் அப்ளை பண்ணியாச்சு. இது காஞ்சுகேட் தான் 2 minus I root 3 whole to the power 10 plus 2 plus I root 3 whole to the power 10. இது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. ஆக்சுவலாக என்னன்னா இதே Z தான், Z தான் அது. 2 plus I root 3 whole to the power 10 2 minus I. அப்போ Z, அப்போ Z bar equal to Z ன்னு கிடைக்கிறதுனால இது என்ன வரும்னா ரியல் ஆகும். Z is a real equal to only if Z bar equal to Z ஆகும். இப்போ செகண்ட் ஒன் இதே மாதிரி ப்ரூவ் பண்ணோம். இப்போ செகண்ட் ஒன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெக்டாங்கிள் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிடும். இங்கே ஆல்ரெடி ரெக்டாங்குலர் ஃபார்ம் இருக்கிறதுனால ப்ராப்ளம் கிடையாது. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்துக்குவாங்க. 19 plus minus 3i இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்துட்டு இதனுடைய ரெக்டாங்கிள் ஃபார்ம் கொண்டு வருவோம். இப்போ 5 minus 3i இந்த டினாமினேட்டருடைய காஞ்சுகேட்டில் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குன்னா 2 plus 3i கிடைக்கும். இது ஆல்ரெடி நிறைய நம்ம கணக்கு சிம்ப்ளை பண்ணியிருக்கோம். சிம்ப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 2 plus 3i கிடைக்கும். இதனுடைய ரெக்டாங்கிள் ஃபார்ம். அதே போல் 8 plus I divided by 1 plus 2i உடைய ரெக்டாங்கிள் ஃபார்ம் பார்ப்போம். அதே மாதிரி இது என்ன செய்யணும், 1 plus 2i உடைய காஞ்சுகேட்டால் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் மல்டிப்ளை பண்ணிட்டு சிம்ப்ளை பண்ண நம்மளுக்கு 2 minus 3i கிடைக்கும். இது Z சப்ஸ்டிட் பண்ணுங்க. Z இதனுடைய வேல்யூ எவ்வளவு, 2 plus 3i, இதனுடைய வேல்யூ 2 minus 3i. இதுதான் Z. இதுக்கு காஞ்சுகேட் எடுங்க. Z bar equal to, அப்போ ஹோல் பார் வரும், செப்பரேட்டாக பார் எடுக்கலாம். பவர் n இருந்தால் உள்ளுக்கிறதுக்கு பார் எடுக்கலாம். அந்த ரூல் படி 2 minus 3i whole to the power 15 minus 2 plus 3i whole to the power 15. இதை கொண்டு வந்து Z ஓட போய் கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 plus 3i 2 plus 3i இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. 2 minus 3i இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது. இது ரெண்டும் கம்பேர் பண்ணணும்னு என்ன செய்யணும், ஈக்குவேட் பண்ணணும்னா காமனாக மைனஸு காமனாக எடுத்துருக்கு. மைனஸ் எடுக்கும்போது காமனாக எடுத்தால் இங்கே இருக்கிற ப்ளஸ் என்ன ஆகும், மைனஸாக மாறும். இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ மைனஸ் ஆஃப் 2 plus 3i whole to the power 15 minus of 2 minus 3i whole to the power 15 கிடைக்கும். ஆக்சுவலி இது என்னென்னா Z. இப்போ மைனஸ் ஆஃப் Z. இப்போ Z bar equal to minus Z கிடைக்கிறதுனால அது என்ன வருதுன்னா பியூர்லி இமேஜினரியாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ப்ரூஃப் சொல்லியிருக்கு. இப்போ ஒன்லி கண்டிஷன் Z is purely imaginary இருந்துச்சுன்னா Z bar equal to minus Z. At the exercise 2.4 first sum, write the following in the rectangular form. The first question, 5 plus 9i plus 2 minus 4i whole bar. Actually என்ன ஃபார்ம் யூஸ் பண்ண போறோம்னா Z1 plus Z2 whole bar equal to Z1 bar plus Z2 bar யூஸ் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு காஞ்சுகேட் எடுக்கலாம், செப்பரேட்டாக காஞ்சுகேட் எடுக்கலாம். சரி, எப்படி வேணால் எடுக்கணும், போத்தர ஈக்குவலாக இருக்கும்.
நான் முதல்ல ஆட் பண்ணிட்டு காஞ்சிகேட் எடுக்கிறேன். இப்போ ரெண்டு ஆட் பண்ண போகிறோம் 7, இது ரெண்டு ஆட் பண்ணால் ப்ளஸ் 5y ப்ளஸ் செப்பரேட்டாக காஞ்சிகேட் எடுத்துகிட்டு ஆட் பண்ணலாம். செப்பரேட்டாக காஞ்சிகேட் எடுத்தால் இதனுடைய காஞ்சிகேட் 5 மைனஸ் 9y, இதனுடைய காஞ்சிகேட் 2 ப்ளஸ் 4y. இப்போ ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா ஆன்சர் 7 மைனஸ் 5yன்னு கிடைக்கும். அல்லது இது ரெண்டு ஆட் பண்ணிவிட்டு ரியல் இமேஜினரி ஆட் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் ஃபார்ம் கொண்டு வந்துட்டு அது காஞ்சிகேட் எடுத்தாலும் 7 மைனஸ் 5yன்னு கிடைக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிடுறோம். அதே எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சம் 10 minus 5y divided by 6 plus 2y. இது வந்து டிவிஷனாக இருக்கிறதுனால டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதோட காஞ்சிகேட்டில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறோம். அந்த ரூல் தான். அது நம்ம ஆல்ரெடி நிறைய சம் செஞ்சுருக்கிறோம். ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். 6 plus 2y காஞ்சிகேட்டால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் நமக்கு கிடைக்கும்? 5 divided by 4 minus 5 divided by 4i. அதே exercise 2.4ல ஃபர்ஸ்ட்ல third sum 3i bar plus 1 by 2i. 3i உடைய காஞ்சிகேட் பண்ணா minus 3i இருக்கும். minus 3i. இங்கே டிவிஷன் இருக்கிறதுனால இதனுடைய காஞ்சிகேட்டால நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்றோம். 2 plus i divided by 2 plus i into 2 minus i கிடைக்கும். இது சிம்பிளை பண்ணும்போது நமக்கு இது 2 square plus 1 square ஒரு 5 கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் செய்யலாம். நீங்க எல்சிஎம் எடுத்து ஆட் பண்றோம். அப்போ இங்கே minus 15 இது மட்டும் பண்ணால் minus 15i plus 2 plus i whole divided by 5. அப்போ 2 இரண்டு minus 14 whole divided by 5. செப்பரேட்டாக 5 டிவைட் பண்ணுங்க. 2 divided by 5 minus 14 divided by 5 into i அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ரியல் பார்ட் 2 by 5, இமேஜினரி பார்ட் minus 14 by 5 ஆகும். But exercise 2.4 the second sum z equal to x plus iy. Find the following in rectangular form. The first one real part of 1 by z. 1 by z உடைய real part என்னன்னு क्वेश्चन கேக்குறாங்க. இது rectangular formல இருக்கும். xy டேர்ம்ல இருக்கணும். இப்போ முதல்ல 1 by z உடைய rectangular form என்னன்னு பார்ப்போம். இப்போ z equal to x plus iy நமக்கு சம்ல கொடுத்திருக்கிறதால நம்ம எடுத்துக்கிறோம். That is z equal to x plus iy. அப்போ 1 by z equal to 1 by x plus iy. இது டிவிஷன் ஃபார்ம்ல இருக்கிறதுனால இதனுடைய காஞ்சிகேட்டால நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்க. x minus iy divided by x plus iy into x minus iy. ஓ x minus iy divided by x square plus y square. இப்போ ரியல் பார்ட் என்ன இருக்கும்? x divided by x square plus y square. இமேஜினரி பார்ட் minus y divided by x square plus y square into i. இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். ரியல் பார்ட் ஆஃப் 1 by z தான் கொஸ்டின். இப்போ ரியல் பார்ட் ஆஃப் 1 by z உடைய ரியல் பார்ட் என்ன? x by x square plus y square. The real part of 1 by z equal to x divided by x square plus y square. Second sum. Real part of iz. iz உடைய real part என்னன்னு question நமக்கு. இப்போ iz என்னன்னு பார்ப்போம். Already z equal to x plus iy. அப்போ I into z. I into x plus iy. மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு I into x. I square into y, I square को minus 1 सर्कल minus y plus xi इन करें. वो real part of I z minus y. Real part of I z equal to minus y. Exercise 2.4 ले second ले third sum. Imaginary part of 3z plus 4z bar minus 4i. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய இமேஜினரி பார்ட்டை ஈக்குவேட் பண்ணணும். இப்போ இதோட இமேஜினரி பார்ட் வேணும்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெக்டாங்கிள் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இசட்டுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐஒயும் இசட் பாருக்கு எக்ஸ் மைனஸ் ஐஒயும் அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன கிடைக்குன்னா 3 இன்ட்டு இசட் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய் மைனஸ் 4i. இதை மல்டிப்ளை பண்ணால் 3x ப்ளஸ் 3yi ப்ளஸ் 4x மைனஸ் 4yi மைனஸ் 4i. இப்போ ரியல் பார்ட்டை குரூப் பண்ணுங்க. 3x 4x 7x இது ரியல் பார்ட். இமேஜினரி பார்ட் ஒரு 3yi minus 4yi minus yi minus yi minus 4i இமேஜினரி பார்ட். இப்போ 7x plus I into minus y minus 4 இது ரெக்டாங்கிள் ஃபார்மில் கிடைச்சிருக்கு. இப்போ 7x ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். அப்போ கொஸ்டினை பாருங்க. இமேஜினரி பார்ட் ஆஃப் இதோட இமேஜினரி பார்ட் என்னன்னு கொஸ்டின். இப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப் 3z plus 4z bar minus 4i equal to minus y minus 4.
The exercise 2.4 third sum z1 equal to 2 minus iy and z2 equal to minus 4 plus 3i. Find the inverse of z1 into z2 and z1 by z2. இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ப்ராடக்ட் உடைய இன்வெர்ஸ் இந்த டிவிஷன் உடைய இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வெர்ஸ் இதனுடைய ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்கணும். z1 z உடைய ரெசிப்ரோக்கல் இதனுடைய இன்வெர்ஸா இருக்கும். z1 by z உடைய ரெசிப்ரோக்கல் இதனுடைய இன்வெர்ஸா இருக்கும். இப்போ z1 z2 நம்ம ரெக்டாங்கிள் ஃபார்ம் கொண்டு வருவோம். z1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம், z2 சப்ஸ்டிட்யூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுவோம். ரியல் இமேஜினரி மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ரியல் பார்ட் கிடைக்கும். அப்போ 2 minus 4 8 minus I plus 3I minus 3I square minus 1 போட்டா plus 3 இது மல்டிப்ளை பண்ணலாம். நீங்க மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 4I plus 6I I காம்பனெண்ட்ல 4 plus 6 10I. இது ரெக்டாங்கிள் ஃபார்ம் இருக்கு. இப்போ இன்வெர்ஸ் ஆஃப் z1 z2 is இதனுடைய ரெசிப்ரோக்கல் z1 z2 or inverse equal to 1 by z1 plus z2. இதனுடைய வேல்யூ ரெக்டாங்கிள் ஃபார்ம் இருக்கு. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1 divided by minus 5 plus 5i. இதனுடைய கான்ஜுகேட்டால நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணா நம்மளுடைய ஆன்சர் கிடைக்கும். minus 5 divided by 125 minus 10 divided by 125i. 5 ஓட டிவைட் பண்ணா இதுவும் 5 ஓட டிவைட் பண்ணா minus 1 divided by 25 minus 2 divided by 25i. இது z1 z2 உடைய இன்வெர்ஸ். இதே போல அடுத்து z1 z2 உடைய அதனுடைய இன்வெர்ஸ் என்னவா இருக்கும் நமக்கு z1 by z2 உடைய ரெசிப்ரோக்கலா இருக்கும். 1 by z1 by z2 equal என்ன இருக்கும் z1 by z1. இதுதான் z1 by z2 உடைய இன்வெர்ஸ். z2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. minus 4 plus 3i by 2 minus i. இதனுடைய கான்ஜுகேட்டால நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வரும் 11 divided by minus 11 divided by 5 plus 2 divided by 5 into I அப்படின்னு கிடைக்கும். The fourth sum, the complex numbers u, v and w are related by 1 by u equal to 1 by v plus 1 by w. If v equal to 3 minus 4i, w equal to 4 plus 3i, find u in rectangular form. ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க u, v, w க்கு v கொடுத்துட்டாங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர், w கொடுத்தாச்சு. அதில் u என்னன்னு கேட்குறாங்க. இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ 1 by u equal to 1 by v plus 1 by w ல v உடைய வேல்யூ 3 minus 4i, w 4 plus 3i. இது சிம்பிளை பண்ணலாம். சிம்பிளை பண்ணுறது இந்த கிராஸ் மல்டிப்ளை செய்யலாம். எல்சிஎம் எடுக்கிறோம். அதனுடைய ப்ராடக்ட் எல்சிஎம். அப்போது இதை மல்டிப்ளை பண்ணுறோம், இதை மல்டிப்ளை பண்ணிடுவோம். என்ன கிடைக்கும் 4 plus 3i 3 minus 4i divided by இதனுடைய ப்ராடக்ட் 3 minus 4i into 4 plus 3i. இதை சிம்பிளை பண்ணுங்க. 4 plus 3 7 3i minus 4i minus i. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 3 4s are 12 minus 4i plus 3 minus 12i square. I square minus 1 போட்டா plus 12. இப்போ இங்கே இருக்கிற ரியல், இங்கே இருக்கிற இமேஜினரி minus 16 plus 9 plus 9 minus 16. இது சிம்பிளை பண்ணா நமக்கு 7 minus i divided by 24 minus 7i. இது வந்து ஒரு டிவிஷன் ஃபார்ம் இருக்கிறதுனால டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதோடைய கான்ஜுகேட்டால நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஏற்கனவே நிறைய நம்ம செஞ்சிருக்கோம். அதே மாதிரி சிம்பிளை பண்ணால் நமக்குரிய ஆன்சர் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம் 1 by u தான் இருக்குது. அதோடைய ரெசிப்ரோக்கல் தான் u இருக்கும். ரெசிப்ரோக்கல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கான்ஜுகேட்டாக மல்டிப்ளை பண்ணுங்க. 1 by u கொடுத்துருக்காங்க. அப்போ u ஈக்குவல் டு இதனுடைய ரெசிப்ரோக்கல் 24 minus 7 divided by 7 minus i. இதனுடைய கான்ஜுகேட்டால நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் நமக்குரிய ஆன்சர் 175 divided by 50 minus 25 divided by 50 into I. இது 25 டிவைட் பண்ணலாம் 7 டைம்ஸ் வரும். இது 2 டைம்ஸ். இது 25 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். அப்போ 7 by 2 minus 1 by 2 I. இது ரெக்டாங்கிள் ஃபார்ம் கேட்குறாங்க. ரெக்டாங்கிள் ஃபார்ம் இது ரியல் பார்ட் minus 1 by 2 இமேஜினரி பார்ட் தான். So question number 6, find least value of positive integer n for which root 3 plus I power n, root 3 plus I whole to the power n. இந்த வேல்யூ ரியலாக இருக்கணும்னா n உடைய லீஸ்ட் வேல்யூ என்ன, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பியூர்லி இமேஜினரியாக இருக்கணும்னா n உடைய லீஸ்ட் வேல்யூ என்ன, இதுதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ரியல் இது சப்ஸ்டிட்யூட் மெத்தட் தான் நம்ம செஞ்சுருக்கோம். முதல்ல n க்கு 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க.
n equal to 2 இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வேல்யூ ரியல் கிடைக்குதா இமேஜினரி கிடைக்குதான்னு பார்ப்போம். n equal to 2 சப்ஸ்டிட் பண்ணால் √3 + i ஹோல் ஸ்கொயர் a plus b ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்ணுங்க a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab i ஸ்கொயருக்கு -1 தெரியும் √3 ஸ்கொயருக்கு 3 இப்போ 2 + 2 √i இப்போ இதுவும் பார்த்தா நம்மளுக்கு ஒரு ரியல் அண்டு இமேஜினரி கலந்து தான் வந்திருக்கு பியூர்லி ரியல் அல்லது இமேஜினரின்னு சொல்ல முடியாது. அடுத்தது பவரை ரைஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ n equal to 3 சப்ஸ்டிட் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒன் n equal to 3 இப்போ √3 + i ஹோல் கியூப் என்ன செய்யணும் √3 + i ஸ்கொயர் இன்ட்டு √3 + i ன்னு எழுதலாம். ஆல்ரெடி இந்த ஸ்கொயர் வேல்யூ நமக்கு இருக்கு இல்லையா 2 + 2 √3i அதை சப்ஸ்டிட் பண்ணிக்குவாங்க √3 + i எல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுவோம் 2 இன்ட்டு √3 2 √3 அதே போல் இது மல்டிப்ளை பண்ணால் i இன்ட்டு i ஸ்கொயர் ஆயிடுது உங்கள் -2 √3 இங்கே இருக்கிற ரியல் இங்கே இருக்கிற இமேஜினரி ஒரு 2i அடுத்து இங்கே இருக்கிற இமேஜினரி இங்கே இருக்கிற ரியல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுனா 2 இன்ட்டு √3 இன்ட்டு √3 இன்ட்டு i √3 √3 3 3 இன்ட்டு 2 6 6i அதனால் இது ரெண்டும் ஒரே டைம் ஒன்று பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும்போது அது ரெண்டு கேன்சல் ஆயிரும். இது 2i + 6i 8i 8i பார்த்தீங்கன்னா பியூர்லி இமேஜினரி ரியல் பார்ட் 0. இப்போ என்ன வேல்யூ n equal to 3 இந்த லீஸ்ட் வேல்யூ n-க்கு 3 இருந்துச்சுன்னா அவன் கொடுத்துருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னவா மாறுதுன்னா பியூர்லி இமேஜினரியாக மாறும். அடுத்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்த i எப்போ நம்மளுக்கு இமேஜினரி இல்லாமல் ரியலாக மாறுனா i ஸ்கொயர் -1 ஆகும். அப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் பியூர்லி ரியல் ரியல் வேல்யூ கிடைக்கும் ரியல் வேல்யூ கிடைக்கும். அப்போ என்ன சொல்லி இதை ஸ்கொயர் பண்ணணும் இதை ஸ்கொயர் பண்ண என்ன ஆயிரும் 6 ஆயிரும். அப்போ n-க்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணணும் n-க்கு 6 சப்ஸ்டிட் பண்ணணும் n-க்கு 6 சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்குன்னா √3 + i ஹோல் கியூப் ஹோல் ஸ்கொயர் √3 + i கியூப் ஹோல் ஸ்கொயர் இதனுடைய வேல்யூ தான் தெரியும் நமக்கு 8i ஹோல் ஸ்கொயர். இப்போ இது 8 ஸ்கொயர் 64 i ஸ்கொயருக்கு -1 -64 இது பார்த்தீங்கன்னா டோட்டலி ரியல் மட்டும்தான் இருக்கும் இமேஜினரி 0 ஆயிடும். அப்போ இட்ஸ் ஏ ரியல். இப்போ n என்ன இருக்குன்னா அந்த லீஸ்ட் வேல்யூ 6 லீஸ்ட் வேல்யூ 6 n equal to 6 இருந்தால் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன இருக்கும் நமக்கு ரியல் வேல்யூ. அடுத்து question number 7. So that the first question 2 + i √3 whole to the power 10 minus 2 minus i √3 whole to the power 10 is purely imaginary. இதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்னா z bar equal to -z ப்ரூவ் பண்ணணும். இப்போ கொடுத்துருக்கிறது நம்ம z ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் ஆல்ரெடி இதை பார்த்துருக்கோம். அப்போ z equal to 2 + i √3 whole to the power 10 minus 2 minus i √3 over 10 ன்னு எடுத்துக்குவாங்க. இதுக்கு z bar கொண்டு வாங்க கான்ஜுகேட் கான்ஜுகேட்னுடைய செப்பரேஷன் கான்ஜுகேட் செப்பரேட்டாக கான்ஜுகேட் கொண்டு வரலாம் அந்த ரூல் அப்ளை பண்ணலாம் நம்ம. அப்போ பவருக்குன்னா பவர் உள்ளே இருக்கிறது கான்ஜுகேட் பவர் எடுத்துட்டும் கான்ஜுகேட் அப்ளை பண்ணலாம் கான்ஜுகேட் அப்ளை பண்ணிட்டோம் பவர் அப்ளை பண்ணலாம். இந்த ரெண்டு ரூலுமே இதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா இதனுடைய கான்ஜுகேட் 2 - i √3 whole to the power 10 minus 2 + i √3 இதனுடைய கான்ஜுகேட் பவர் 10. நெக்ஸ்ட் இது என்னன்னு பாருங்க இதே டைமா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை ஏன்னா 2 - i √3 whole to the power 10 மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது இந்த டைம் இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸு காமனாக எடுத்துருங்க மைனஸ் காமனாக இருக்குன்னா உள்ள மைனஸில் மல்டிப்ளை பண்ணுறோன்னு அர்த்தம். என்ன ஆகும் இங்கே மைனஸ் ஆகும் இது ப்ளஸ் ஆகும். அப்போ 2 + i √3 over 10 minus 2 - i √3 over 10 இதை பார்த்து கம்பேர் பண்ணி பாருங்கள் z தான் இது z அப்போ -z ஒரு z bar equal to -zன்னு கிடைக்கிறதுனால z is purely imaginary. we already condition இல்லையா z is purely imaginary இருந்தால் if and only if condition அதை கான்ஜுகேட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா -z-க்கு ஈக்குவலாக இருக்கும் அந்த ரூல் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் செகண்ட் கொஷின் இது எக்ஸைஸ் 2. செகண்ட் கொஷின் 19 - 7i divided by 9 + i whole to the power 12 plus 20 - 5i divided by 7 - 6i whole to the power 12 is real. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரெக்டாங்கிள் ஃபார்ம் இல்லை முதல்ல இதை ரெக்டாங்கிள் ஃபார்மாக சேஞ்ச் பண்ணணும் அதே போல் இதுவும் ரெக்டாங்கிள் ஃபார்மாக சேஞ்ச் பண்ணணும். இப்போ இது டோட்டலும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் z-ன்னு எடுத்துக்கும் z equal to கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்து முதல்ல இதை ரெக்டாங்கிள் ஃபார்முக்கு சேஞ்ச் 19 - 7i by 9 + i. இப்போ இதனுடைய கான்ஜுகேட்டால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுவோம். இது நிறைய நம்ம சிம்பிளை பண்ணியிருக்கிறதுனால ப்ராக்டிஸ் பண்ணிக்குவாங்க. 164 divided by 82 minus 82 by 82 இது வந்து 2 டைம்ஸ் வரும். இப்போ 2 - i இதே போல் இதை நம்ம சிம்பிளை பண்ணுவோம். இதனுடைய கான்ஜுகேட்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போது 170 + 85i divided by 85 கிடைக்கும்.
இது 85 இது 2 டைம்ஸ் இது 1 டைம் 2 plus I இதனுடைய ரெக்டாங்கிள் ஃபார்ம் 2 minus I இதனுடைய ரெக்டாங்கிள் ஃபார்ம் 2 plus I z ல அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும் z equal to 2 minus I whole over 12 plus 2 plus I whole over 12 இப்போ நம்ம என்ன செய்யணும் இது வந்து ரியல் ப்ரூவ் பண்றதுக்கு z bar equal to z னு ப்ரூவ் பண்ணா போதும் இதோட கான்ஜுகேட் எடுங்க z bar equal to conjugate whole conjugate வரும் separate conjugate வரும் powerful conjugate வரும் 2 இதோட conjugate 2 plus I whole over 12 plus 2 minus I whole over 12 இதோட கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது என்னன்னா एक्चुअली இது z தான் z தானே 2 plus I 2 minus I power of 12 is z bar equal to z bar equal to z னு கிடைக்கிறதுனால என்ன வரும் z is real number thank you அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க